அடே காக்கரே, காலையில் ஏட்டா கிச்சனில் உட்காந்துருக்க? என்ன நடக்குது இங்கே? காலை மாலை எல்லா நேரமும் வந்துட்டு கிச்சனில் தான் இருக்கிறாரு. அப்போ எனக்கு தெரியாமல் ஏதோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க. ஆமாம், சாப்பிட்டோம் காலையிலே. மணி என்ன? மணி 10 ஆகுது. 10 ஆயிடுச்சுல. அப்போ நீ 4 மணிக்கே எழுந்திருப்ப. 4 மணிக்கெல்லாம் இல்லை, வீட்டில் தானே இருக்கோம், அதனால 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். அண்ணா வந்து எதுக்காக இங்கே வந்துருக்கு வீடியோவா? ஹாய், கறி ஆசைட்டு இருக்கேன், கறி கறி. அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறாரு அண்ணன். ஓஹோ, இட்லி சாப்பிட்றியாடான்னு கேட்டேன் காலையிலே. இட்லிலாம் வேண்டாமா, சீக்கிரமா சமைச்சு சீக்கிரம். சரி, அப்போதான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்களே, அப்புறம் அங்கே இருந்துச்சு கறி. இப்போ காலையிலே அதுவும் அவனுக்குன்னா ராத்திரிலாம் தூங்க மாட்டாரு. எப்போ கடை திறப்பாங்கன்னு முடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சிக்கன் தீர்ந்துருச்சு அவனுக்கு. நேற்று வந்து அவனுக்கு முட்டை வச்சு கொடுத்தான், அவிச்ச முட்டை போட்டு சாப்பாடு. அதனால நீ காலையிலேயே போய் என்னமோ கொலை குத்த மாதிரி முட்டை சாப்பிட்றதுலாம் நல்லது இல்லையா என்ன? இல்லை நல்லது இல்லை. உனக்கு நல்லது இல்லை, அவனுக்கு நல்லது இல்லையே. காக்கறது நல்லது இல்லை தான் சாப்பிடாம இருக்கா. ஏன் தம்பி, உனக்கு முட்டை பிடிக்காதா என்ன? பிடிக்கும்ல உனக்கு? அம்மாட்ட சொல்லு. பிடிக்காது போ. தின்னா சாப்பிட்டு பொய் சொல்லக்கூடாது. இப்போ அம்மா பார்த்து சொல்லு, உனக்கு முட்டை பிடிக்குமா இல்லையா? பிடிக்காதுப்பா, போப்பா போப்பா. சரி, சிக்கன் பிடிக்கும்ல? சிக்கன் பிடிக்காதா? சிக்கன் வேணா காக்கருக்கு பிடிக்குமா? சரி சரி சரி. சிக்கனுக்காக உட்காந்துருக்குறாரு அண்ணா தேவடு கற்றுக்கிட்டு. நான் எனக்கு வேலையில் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆகிடுச்சு இதை இது பண்ணுறதுக்கு, எடுத்து வைக்கிறதுக்கு. இது கலை தவிர்த்துருக்கேன். இட்லி ஊற்றுனேன். இட்லி உனக்கு இருக்குது, நீ இட்லி எடுத்து சாப்பிடு. அண்ணன் சிக்கன் சமைச்சு தான் சாப்பிடுவேன் உட்காந்துருக்கு. தம்பி இங்கே அங்கே போய் உட்காந்துட்டானே? உட்காரல, மூத்து பார்த்துட்டு இருக்கா. கிளீனா இருக்கா? அம்மா கிளீன் பண்ணிட்டாளா? தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிக்கிறான். அவ்வளோ வேண்டாம், தண்ணி குடிக்க போயிட்டான் உங்களுக்கு. அதனால வருவான் குடிச்சிட்டு எல்லாத்தையும் வயிறெல்லாம் வந்து ரெடி பண்றாரு அண்ணன் சிக்கன் சாப்பிட்றதுக்காக. நான் இப்போதான் பல்லே விளக்கல, என்ன வயிறு ரெடி பண்றா? பல்லே ரெடி ஆகல. ஆக்சுவலி அப்பா வந்து அவனுக்கு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு. அவனுக்காக தான், உண்மையா தான். நீ அவனுக்கு தானே இப்போ சமைக்கிற? அவனுக்காக வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவ்வளவு வந்து அவன் அதிக போறான். அப்பா எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க? எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க? அப்பா வந்துட்டு 3/4 கிலோ வாங்கிட்டு வந்தாரு. அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தாங்களா? அப்பா அது காக்கருக்கே பத்தாது, காக்கரோட கடை வாங்கி கூட பத்தாது. அவனுக்கு சாப்பிட மாட்டான். அவனுக்கு மொத்தமா 5 பீஸ் கொடுப்போம் ஒரு வேலைக்கு. பத்தியா, 5 பீஸ்லேயே 1/2 கிலோ முடிச்சிருச்சு. பெரிய பீஸா இருந்தா 4 பீஸ், சின்ன பீஸா இருந்துச்சுன்னா 5 இல்லாட்டி 6 பீஸ் கொடுப்போம். அவ்வளோதான் கொடுப்போம். அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டோம். ஒரு கறியை கட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சின்ன பீஸாக இருக்கு. இது 6 பீஸ் கொடுப்போம் ஒரு வேலைக்கு. அவ்வளோதான். சாதத்தை கம்மி பண்ணிடுவான். சிக்கன் பீஸ் மட்டும் கொடுப்பேன். முட்டைன்னா ஒரு முட்டை, சில டைம் 1.5 முட்டை வந்துட்டா பாரு. தண்ணியெல்லாம் கொடுத்து ரெடி. இன்னும் ஆவடி தங்கம், ரெடி ஆவடி தங்கம், உட்காரடி தங்கம். அம்மா சமைச்சுதான் ரெடி ஆகிட்டே இருக்கு. செல்லத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா அலசி அக்கறை அம்மாக்கு ரெடி பண்றாங்கடா. அம்மா சொல்றத பார்த்தாலே தெரியுது, நம்பாத அம்மாவை. ஆக்சுவலி நமக்கு சேர்த்துதான், நமக்கு நீங்களும் தான் சாப்பிடுறீங்க. அப்படியே என்ன மட்டும் தான் சொல்லுவீங்க. சமைக்கிறது நான் தான், உங்களுக்காக தான் சமைக்கிறேன். அவன்கிட்ட இருந்து அவனோட கறியை திருடி நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். எவ்வளவு கிண்டல் பண்றா பாடுறா. ஓடிட்டான் அவன். காக்கா கிட்ட இருந்து கொஞ்சோண்டு கறி திருடி நாங்க எங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சோட்டு திருடின மாதிரி தெரியல, மொத்தமா அவங்கிட்ட மாதிரி இருக்கு. இல்ல இப்பதான் நான் அலசுறேன். அவனுக்கு 2 நாளைக்கு வச்சுக்குவேன். இதை மிச்சத்தை நான் எடுத்துக்குவேன். மட்டன் எடுப்போம், ஃபிஷ் எடுப்போம். அவனுக்கு சிக்கன் மட்டும் தான் கொடுப்போம். மட்டன் சாப்பிடவே மாட்டேங்க. நான் மட்டன் வச்சோம்னா ஒரு மாதிரி மொச்சடிக்குமே என்னன்னு தெரியல, சாப்பிட மாட்டேங்க. சரியா காக்கத்துக்கு சிக்கன் மட்டும் தான் பிடிக்குது. மட்டன்னா வச்சிரும், அப்படியே சாதத்தை அப்படியே வச்சிரும். இந்த கறி பீஸ் மட்டும் கூட சில டைம் சாப்பிடுவோம். சாதம் சாப்பிட மாட்டான். மட்டன் பால் அடிக்கிற சாதம். அதனால இவனுக்கு 1/2 கிலோ சிக்கன், நமக்கு ஒரு 300, 1/2 கிலோக்குள்ள இவனுக்கும் நமக்கு ஒரு 300 எடுத்துக்கணும். அவ்வளோ கொஞ்சமாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாரு. கிரேவிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, இதெல்லாம் வந்துட்டு தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சி அந்த கிரேவியில் கலந்தா கிரேவி நிறையா இருக்கும். நமக்கு வந்து கிரேவி தான் முக்கியம், கறி முக்கியம் இல்லை. ஏன்னா சாதத்துக்கு போட்டுக்கிட்டு அப்படியே
லைட்டாக ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக டேஸ்ட்டு. ஸோ நான் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நான் டாக்டருக்கு எப்பவும் போல் சாதத்தில் மஞ்சத்தூள் இந்த ஒரு 2 பீஸ் உப்பு போட்டு, உப்பு போடக்கூடாது இருந்தாலும் போடணும் அப்படிங்கிறது சிக்கனுக்காக. 2 பீஸ் தான் போடணும். கல் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு சாதத்தோடு வச்சு கொடுத்துரும். அவனுக்கு தண்ணி பீஸ் வேக வச்சு என்ன செஞ்சிடும் எடுத்துருவேன். எடுத்துட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு எடுத்து கொடுத்துருவோம். 2 நாளைக்கு வச்சுக்குவேன் நான் அவனோட சிக்கனை. அவ்வளோ 2 நாளைக்கு தான் வரும், அவ்வளோதான். ஏன்னா 2 வேலைக்கு தானே. இன்னைக்கு சாயந்தரம் அப்புறம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா எடுத்து மறுநாள் சூடு பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து திருப்பவும் நாளைக்கு சாயந்தரத்தில் கொடுப்பேன். அவ்வளோதான். அப்படி தான் அவன் சாப்பிட்ருக்கான். வெளி சாப்பாடு கிடையவே கிடையாது. எந்த ஒரு சிக்கன் இருக்கிற எதுவுமே வெளியிலேருந்து வாங்கி கொடுக்க மாட்டோம். வீட்டில் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்கும். அவ்வளோதான். அண்ணா அதனால தான் அப்படி என்னமோ. ஆனால் எப்படி டெய்லி சமைச்சு கொடுத்தாலும் சரி, அப்படியே இப்போதான் முத சிக்கனை பார்க்குற கண்ணுலங்கிற மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த பொண்ணாட்டம், இந்த பொண்ணு அப்படிதான் டெய்லி சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ்னா நான் சாப்பிட மாட்டாங்க. அது நான் உன்னே மாதிரி இருக்கேன், அவன் என்னைய மாதிரி இருக்கா. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எவ்வளோ சேட்டை பண்ணி இருக்கேன்னு அம்மாச்சியை கேட்டால் தானே தெரியும். அம்மாச்சி எவ்வளோ சொல்லியிருக்கு தெரியுமா, கதையாக காலையில் ரத்தம் ஊற்றும். நான் சாப்பிட மாட்டேன்னு அம்மாச்சி திட்டுறதுலையா, சாப்பிட மாட்டேன் அவ்வளோ ஃப்ளாஷ்பேக் ஓட்டி இருக்கு அம்மாச்சி. அதனால எனக்கு ஓட்டினதே வேற திருப்பி அதனால நான் மனப்படமா வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் அம்மாச்சி திட்டுமே தவிர தின்னுட்டு போயிடுறாலே ஒன்றும் வைக்க மாட்டேங்கிறேன். சரிங்க, என்னென்னவோ இருக்கே, தேங்காய்ங்கிற மாதிரி, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, என்னென்னவோ இருக்கு. என்னது நமக்கு கிரேவிக்கு கிரேவி. கிரேவி வேற, 65 வேறையா? பாடுறாக்குற கறியெல்லாம் போச்சுறாக்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 65 உனக்கு மட்டும் தான். நாங்கள் வந்து கிரேவியில் போட்டு சாப்பிடுவோம். அதில் குழம்புல இருக்க எப்படி 65 வந்து நான் ஒரே ஆள் 10-15 பீஸ் சாப்பிடுவேன். 10-15 பீஸ் இதில் இருக்கிறதே அவ்வளோதான். 10-15 பீஸ் நீ அவ்வளோதான் வச்சிருக்க பாரு. அப்படிலாம் கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்கோம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு ஒரு பிரட்டி அலசிடுவோம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலசி அலசிடும் கொஞ்சம் நேரம் வச்சு அலசிட்டு தான் அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு அலசி அலசினோம்னா அவ்வளோதான். ஏன்னா இன்னும் முடியலடா, இப்போதான் அலசிட்டு இருக்க. இந்த மஞ்சத்தூள் போட்டு அலசணும். அப்புறம் அம்மா திருப்பி வேற என்ன இவனுக்கு ரெடி பண்ணணும். மேலே ஏறிப்பா மேலே ஏறி பாடுறாக்குற அம்மா என்ன பண்றாங்கன்னு பாரு. அடுத்த வாட்டி நீ சமைச்சு விடு அம்மாக்கு. ஆமா ஆமாண்டா, அம்மா நீங்க அப்படியே செஞ்சுட போறீங்க. ஆமா, அம்மா வந்து சமைச்சு நமக்கு கொடுப்பா அப்படின்ற நம்பிக்கை. முடிஞ்சிருச்சாமா, ரெடி ஆயிடுச்சாமா, ஆச்சாமா அப்படின்னு அப்பப்ப வந்து போச்சாமா, தேய்ச்சாமா கேட்டுட்டு போவார். அவ்வளோதானே தவிர அதெல்லாம் தெரியும். அம்மா சமைச்சு நமக்கு தான் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் இருக்கிறது நீங்க 2 பேர் தான். உங்களை தவிர வேற யாரும் கொடுப்பாங்க. நீயே திம்பி 1/2 கிலோ கறிய. ஆமாமா, தின்னு பாரு. கொடுக்காம தான் அப்படி குண்டமா மாதிரி இருக்கேன். பத்தியா நீயே ஒத்துக்கிட்ட. யாரும் வரமாட்டாங்க, நீ வா. சொன்னதுக்கு அப்புறம் தான் வேகமா வர்ற மாதிரி. சமைக்க அவன் சாப்பாடு அப்படின்ட்டா யாரும் வரக்கூடாதுமா. ஒண்ணுமே சத்தமே இல்லைனா மட்டும் அமைதியா இருப்பா பாரு. கொஞ்சமா மஞ்சள் போட்டு. எவ்வளோ மஞ்சள்? அது அலசுறது. வந்துட்டான். கொஞ்சோண்டு கல் உப்பு, சிறிதளவு கல் உப்பு அப்படிதான் சொல்லணும். இது அலசறதுக்கு. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு செஞ்சுட்டா நமக்கு ஒரு திருப்தி. அவ்வளோதான். இது சாப்பிட்றது ஒன்றும் சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த வாய்ப்பு உனக்கே இருக்குல்ல. நாட்டுக்கோழி சாப்பிட்றது பாப்பாவுக்கு நாட்டுக்கோழி மட்டும் தான் பிடிக்கும். ஆமாம் ஆமாம், இது சாப்பிட மாட்டான் பெருசாலாம். இது வந்து சும்மா ஏதோ நான்வெஜ் இன்னொன்று செய்கிறாங்க வீட்டில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் அடிக்கிறதுல அந்த குழம்புல, அதுக்காக கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டுட்டு விட்டுருவோம். ஆனால் நாட்டுக்கோழின்னா நல்லா சாப்பிடும். அந்த பிள்ளைக்கு நாட்டுக்கோழி, எனக்கு நாட்டுக்கோழி பிடிக்காது. நீ பிராய்லர் அதனால பிராய்லர் இருந்துச்சு. எனக்கு இதையுமே அப்படியே வாழ்க்கை நீங்கள் அது 2 பேர் சாப்பிட்டாலும் இது சாப்பிடுவேன். நாட்டுக்கோழின்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை மஞ்சள் தூள் போட்டு அலசியாச்சு. அவ்வளோதான். இது அப்படியே போட்டு அப்பாட்ட கால் பண்ணி சொல்கிறேன் பாரு. அப்பா அம்மா மஞ்சள் எல்லாம் கொட்டி வீணாக்கிச்சு பாரு. அப்பாவுக்கு தெரியும், நான் அப்படி தான் அலசனை க்ளீன் பண்ணுவேன் தெரியும்.
அப்பா அதுக்கு மேல கல்லுப்பை போட்டு தேய்ச்சி வச்சிருக்காங்க வீட்டுல. போட்டு பிதுக்குல அரசு சொல்லு, ஏதாவது முடியல ஒரு நாள், சரி இதை கிளீன் பண்ணி கொடுங்கன்னு அப்பாட்ட சொல்லிட்டான். அப்படின்னா மீய மட்டும்தான் அது. இந்த கறியில வெறும் சக்கதான் இருக்கும் போட்ட அந்த வேற இதுலலாம் சொல்லுவாங்கல்ல, கறியே அடுப்புல எடுத்து தாவி ஊத்து விழுந்துருச்சு, அந்த மாதிரி பவுல்ல இருக்கிற கறி பவுல்ல இருக்கிற கறி தாவி வந்து காலிங் விளைச்சிட்டாங்க. அவன் போக மாட்டான், சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அசையவே மாட்டான், அப்படியே தான் இருப்பான், இங்கேதான் நிற்பான். உனக்கு நான் இதில் எடுத்து வச்சிடுறேன். 65 செய்ய முடியாது, கம்மியாக தான் இருக்கு. அப்போ என்னால் சாப்பிட முடியாது. சாப்பிடனா பரவாயில்ல, அவனுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை கிரேவி கொஞ்சம் வைக்க போறேன். அப்போ எனக்கு வேண்டாம், நான் ஸ்ட்ரைக்கு பண்றேன். அப்பாட்ட கால் பண்ணி இப்போ வர சொல்றேன். சொல்லு, வாங்கி சொல்லு, எனக்கு என்ன அதை பற்றினா எனக்கு கவலை கிடையாது. அப்பா எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி என்னாலும் சாப்பிடு. என்ன கூட வீட்டில் செய்யறது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, இல்லாட்டி போங்க. இந்த பிள்ளை ஆர்டர் போட்டு ஹோட்டலெல்லாம் சாப்பிடாது, சும்மாச்சு சொல்லுது. அப்போ அது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற பிள்ளை இருந்தால் நாங்கள் இந்த பிள்ளை கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பிள்ளைக்கு செஞ்சால் போதும். இதெல்லாம் நான் அரசி மெனக்கட்டு செய்ய முடியும், மெனக்கட்டு செய்யறது. இப்போ நம்ம கிரேவிக்கு என்னென்ன பாடுறாக்குறே அம்மா வாயால் ஒன்று ஒத்துக்கிட்டாங்க. உனக்குடா அம்மா மெனக்கட்டு செய்ய மாட்டாங்களா, அம்மா எனக்காக தான் செய்கிறாங்களா. பத்தியா 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 சாமிக்கு பிள்ளைக்கு மயக்கம் வந்துருச்சு, சாப்பிடணுன்ற அப்புறமா எனக்கு மயக்கம் வந்துருச்சு, வான்னு வந்துட்டான் பாரு. கறி அலசி மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சாச்சு. இப்போ தனியாக பிரித்து வெறும் போன்லெஸ்ஸாக இருக்கிறது தம்பிக்கு, போன் மிச்சம் மீதி எலும்பு துண்டு சிந்துறது செதறது. உனக்கு போன் என்ன மாட்டாக்குறேன், எனக்கு மட்டும் போன் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமா, அதனால அதான் அம்மா உனக்கு போனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்க போனில் சாப்பிட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்கெல்லாம் ஆக மாட்டேங்க. அவன் போதும், அவனுக்கு ப்ரோட்டீனுக்காக தான் அதை கொடுக்குறது, அதனால சிக்கன் போதும், அதை நாங்கள் பிரித்து எடுத்துக்குவோம். நம்ம கிரேவிக்கு அந்த எலும்போட உள்ள இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் என்ன செஞ்சோம்னா கொஞ்சோண்டு புதினா, நிறைய கருவேப்பிலை, நிறைய கொத்தமல்லி, சின்ன பச்சை மிளகாய் 2, நம்ம நாட்டு தக்காளி. இது வந்து நாட்டு தக்காளி சூப்பராக கண்ட்ரி ஃப்ரூட். நாட்டு தக்காளி 2 எடுத்து வச்சிருக்கேன். என்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடுவோம், பெரிய வெங்காயம் போடணும், அதை உரிக்கணும். சின்ன வெங்காயம் போடுவோம். அப்புறம் வந்துட்டு நான் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவேன். அந்த பேஸ்ட்டு தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். சீக்ரெட் பேஸ்ட். ஆமாம், காமிக்க முடியாது. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் சொல்லுவேன். தேங்காய், வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், தேங்காய் போடுவியா? அப்புறம் தேங்காய் இருந்தால் அந்த பேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு, தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் காக்கரை, கசகசா, கொஞ்சோண்டு காக்கறோட அம்மா பாசம், இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எல்லாம் போட்டு அரைச்சி அந்த கிரேவியில் கலந்து நம்ம தாளிச்சதுக்கு அப்புறம் ஊற்றுறோம் இல்லையா, கறி போட்டு ஊற்றுறோம் இல்லையா, அந்த மசாலாவோட சேர்த்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கொதிச்சோன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட பொருட்கள் சமைக்கிறதுக்கு, சிக்கன் கிரேவி செய்யறதுக்கான பொருட்கள். இதுல சின்ன வெங்காயம் இவனு இருக்கானே, இப்ப இவனே ஒரு பொருளா சுத்துவா. காக்கர் காவல் பொருள் இருக்கவே மாட்டியா அவங்கிட்ட. காக்கர் வந்து காவல் பொருள், செக்யூரிட்டி. ஊருகா மாதிரி எதையாவது சொல்லி தொட்டுட்டே இருக்கணும் அவனை. ஏண்டா அப்ப தங்கம் கண் வாய் மட்டும் ஆடுது. அம்மா நீ பேசாதம்மா அவகிட்டம்மா, அவளை பார்க்காத, அவகிட்ட பேசாத. அவகிட்ட பேசுனா வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அப்படிதானே தங்கம்? அம்மா சொல்றது கரெக்ட் தானே தங்கமயில்? அம்மா இல்ல இல்ல இல்ல, அம்மா சொல்றது கரெக்டா தங்கமயில்? பத்தியா, அவர் வந்து பேச மாட்டார், ஒன்லி ஆக்ஷன். ஆக்ஷன்ல எல்லாத்தையும் சொல்லிடுவார். கரெக்ட், தங்கமயில் சொன்னா கரெக்ட் தான். ஏன்டி சொல்லலாம், நான் சமைக்கிறேன், தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட நான் பேச போறது இல்லை. நான் சிக்கன் ரெடி பண்றேன். சிக்கனை வேக வச்சுட்டு முதல்ல சீக்கிரம் சாதம் வைக்கணும். அவனுக்கு கொஞ்சோண்டு இன்னைக்கு சாதம் வைக்க போறேன் மதியத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு வீட்டில் அது இப்போ சமைக்கிறோம், அதனால மற்ற நாள்னா ரெடியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு இப்போ இந்த அலசலதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கானா, அதனால கொஞ்சோண்டு வேகமாக வேகமாக வேக வச்சு கொஞ்சோண்டு இந்த சாதம் வைப்பேன். ஒரு பீஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அப்பாடா போதுமா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கு தான் அப்படி கிடக்குறாங்க. சின்ன பிள்ளை தான், நான் என்ன செய்யறது, சமைக்கும் போதே இப்படியாவது எடுத்தீங்கல்ல அந்த மாதிரி பிள்ளைங்க. அதனால கொஞ்சோண்டு சாதம் வச்சு ஒரு பீஸ் போட்டு கொடுத்துருவோம். அதனால நான் சீக்கிரம் சமைக்கணும். நான் சமைச்சிட்டு நம்ம கிரேவி எப்படி வைக்கிறோங்கிறத பார்ப்போம். ஓகே, நான் ஆரம்பிச்சிட்டிங்களா? திருப்பி ஆரம்பித்து விட்டோம். வெங்காயம் இங்கே பாரு, வெங்காயம் உச்சாச்சா, தூரமாக தான் தெரியாது, தெரியும். வெங்காயம் உச்சாச்சா, இந்த பாரு வெங்காயத்தை பூச்சிட்டு அலசிட்டு எப்படி கட் பண்ணணும்னா அது பாரு, தெரியுதா? ரிங்கா தெரியுதா? இப்படிதான் கட் பண்ணணும்.
மட்டன் சிக்கனுக்கு மட்டனுக்கு சிக்கனுக்கு அப்புறம் சாம்பார் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரவுண்டா இந்த ரிங் மாதிரி இருக்க ரவுண்டா. அப்புறம் மீன் குழம்பு கார குழம்புக்கு அப்படின்லாம் அப்போ வந்து நீட்டா இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் அப்படின்ட்டு. என் விளம்பரம் பார்க்க போயிட்டானா? ஆமாம். இந்த பழைய பட்டு புடவை பட்டு பாவாடை அந்த விளம்பரம் ஒன்றுச்சு. அவனுக்கு பிடிக்கும் அந்த விளம்பரம். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அந்த வரவங்க அவங்க சவுண்டு கேட்டால் ஓடிடும். வேற யாரையுமே பிடிக்காது. ஒரு பைக் சவுண்டு கேட்டால் கூட பிடிக்காது. ஆனால் இந்த பழைய பட்டு புடவை பட்டு பாவாடைன்னு சொல்லிட்டு வித்துட்டு விளம்பரம் பண்ணிட்டு வராங்கல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுண்டு கேட்டால் மட்டும் அண்ணன் ஓடிடுவேன். பட்டு புடவை போறானா? அவங்க போயிட்டாங்க தம்பி, வா. அவங்க போயிட்டாங்க, வந்துரு. மாடிக்கு போயிட்டா மேல இருந்து பாப்போம் அவங்க போறாங்களான்னு. அதான் வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேனா. அப்புறம் வந்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையானது பேஸ்ட் ரெடி. எங்கேயே வெங்காயம் இருக்கு? ஏன் இது வந்து ஒரு 6 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான். ஒரு சின்ன தக்காளி, சோம்பு, முந்திரி பருப்பு. பம்கின் மாதிரி இத்தனை கலர்ல இருக்கு தக்காளி. தக்காளி வந்து நாட்டு தக்காளி. அதான் நான் சொன்னேன்ல, நான் நாட்டு தக்காளி இப்போ வந்து இப்போ கிடைக்கும். இந்த சீசன் இனிமேல் கிடைக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்கிற டைம்ல யூஸ் வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பார்த்தியா? செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். குழம்பு சட்னிலாம் வச்சு சூப்பராக இருக்கும். மேலே போய் கத்துறாங்க பாரு. இது வந்து அரைக்கிறதுக்கு குழம்புக்கு தான் வச்சுருக்கேன் 2 தக்காளி கொஞ்சம் பெருசாக. ஸோ இது இவ்வளோதான். இதில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போதும். 2 ஸ்பூன் தேங்காய் மிச்சம் இந்த ஐட்டம்லாம் போட்டு பேஸ்ட் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்புல கலந்துக்கலாம். அவன் மேலே போயிருக்கான், போயிட்டு வரட்டும். என்னது இதுல இப்போ எந்த வச்சு எடுத்துட்டு தரவா? எனக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும், இந்த டப்பாவோட வாசனை. இந்த மாதிரி நான் வேற வச்சிருக்கேன். இது சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சு வந்து வச்சுட்டு தரேன். ஸ்பைசஸ் கூட சாமான கூட போடாம. காக்கருக்கு தெரியுமா பவுடர் வாசனை? அந்த மாதிரி உனக்கு வந்து ஸ்பைசஸ் வாசனை தெரியல. பவுடர் வாசனை ரொம்ப நல்லா தெரியும். காக்கருக்கு வந்து பவுடரை பார்த்தாலே தும்முவா அவன். அப்படிலாம் இல்லை, காக்கர் வந்து ஒரு பவுடர் பைத்தியம். அதனால இது வந்துட்டு பிரிஞ்சி இலை. அப்புறம் இது ஸ்டார் பூ. இதுல ஒரு 2 மட்டும் எடுத்துக்கணும். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு ஸ்பைசஸ் வாசனை பிடிக்கல, ஆனால் எப்படி கருவாடு குழம்பு வாசம் மட்டும் உனக்கு அப்படியே பிடிச்சிருக்கு? கருவாடு தான் நாத்தமே. அது நாத்தம்னு யார் சொன்னா உனக்கு? நான் தான் சொல்றேன். கருவாடா இருக்கும்போது நாத்தம், அந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது வந்து அதுல இருக்க அதே நாத்தம் தான் இருக்கு. சரிதான், குழம்பு வச்சா அதுக்கு மணக்கும். தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றிய? ஏன்னா உனக்கு ஸ்பைசஸ் வாசனை பிடிக்கலையா? ஸ்பைசஸ் வாசனை பிடிக்கலன்னு சொல்லப்பா. அது இல்லைன்னா சாப்பிட முடியாது இந்த ஒரு பொருளுமே. பட் அது வந்து உட்காந்துருக்காங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, சுருள் பட்டை, பட்டா, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சுருள் பட்டை எல்லாமே போட்டால் இதில் சோம்பு மட்டும் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, சோம்பை வந்து இந்த எடுத்து சாப்பிடும்போது நமக்கு சாப்பாட்டோட வரது வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால என்ன செய்வோம், பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம்ல, அதில் சோம்பு போடுவோம். நீங்கள் பார்த்தீங்களா போடுவோம். ஸோ இதை மட்டும் தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எண்ணெயில் போட்டு தாளிக்க போடுறோம். அதையும் நாங்கள் எடுத்து ஒதுக்கி போட்டுருவோமே. ஏன்னா இதான் ஈஸியாக இருக்குதான். சோம்பு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கா? அது அம்மா தெரிச்சு விடுது, நேரத்தை நல்லா தெரிச்சு விடுது. இந்த நான் ஒன்று வாங்கினேன்னா ஆப்ரன் தானே, எங்கே அது? நான் தான் கேட்கணும். அது எங்கன்னே தெரியலாமோ வாங்கின அன்னைக்கு காமிச்சேன் பாரு. அதான் அது இது வரைக்கும் நான் பண்ணல. அதை போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு நான் சமைக்கிறேன் பாரு. எப்படி பாரு, கையை வந்து அப்படியே ஈஸியாக விடுறேன் பாரு அடுப்புல. காஞ்சனா இப்போ வந்து பட்டை கிராம்பெலாம் போட்டாச்சா, அது நல்லா ஆயிடுச்சு. அடுத்து ஆனியன் ரிங்காக வெட்டி வச்சுருக்கா. ஆனியன் வந்து பாரு, காமி இங்கே வா. எதுக்கு என் கையில் தெரிச்சு கொடுத்துருக்கா? அதுக்கு போய் தான் இருக்கிறியா? ரிங்காக வெட்டி வச்சிருக்கா ஆனியன். அதெல்லாம் விளையாடுதெல்லாம் கட்டிக்குள்ள எண்ணெயில் கொதிக்குது, பிறக்குது. ஓகேயா? இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே அடுத்து நம்ம தக்காளி. இப்போ நாட்டு தக்காளி கிடைக்கிறது அபூர்வம். இது சீசனுக்கு சீசன் தான் கிடைக்கும். இந்த டைம்லேயே வாங்கி சேர்த்துக்கணும். முடியாது, அவங்க வாங்குவாங்க, நீ வாங்கலன்னா போ. நல்லா செஞ்சு கொடுக்குறல்ல உனக்கு, அப்படி தான் இருக்கும். ஓகேயா? இது நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வதங்க போட்டோன்னே பொசுக்குன்னு வதங்கிடும். கட்டி நம்ம கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு
நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எப்படி இருக்கு? பேஸ்ட் மாதிரி இருக்கு. பேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி பத்தலை அப்படி உங்களுக்கு அரைப்படல அப்படின்னா தண்ணி ஊற்றியாது நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இருக்கு தேங்காய் சட்னி. தேங்காய் ஊற்றினா தேங்காய் சட்னி செஞ்சுட்டு கறி குழம்புன்னு தூக்க முடியாது. அதுல 2 கறி போட்டு போட்டு என்ன செய்யறது? அவனோட கறியை திருடி திங்கிறோம். திருடி திங்கிறோம் போது வாய்க்கு உடக்கையா கொஞ்சம் நம்ம வேணுங்கிற ஸ்பைசஸை போட்டு செஞ்சுக்கணும். தக்காளி போட்டேன். ஓகேயா? இப்போ அந்த தக்காளி இன்னும் மஞ்சி போகிறதுக்கு மசிஞ்சு வரதுக்கு என்ன செய்யறோம்? நம்ம வாங்கி வச்ச ஜாடியிலேருந்து எடுத்து உப்பு, கல் உப்பு ஜாடி கொஞ்சமாக போடுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ அப்புறம் கறி போடும்போது கொஞ்சம் போடுவோம். உப்பு போட்டேன். சிறிதளவு உப்பு போட்டு இதை வேக விட்டோம்னா தக்காளி நல்லா இன்னும் குழஞ்சிருந்தோம். போதும், ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி காட்டமாக எரிச்சலாக இருக்கும். வேண்டாம். எத்தனை ஸ்பூன் போட்டேன்? இப்போ ஸ்பூன் கணக்கில் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு டீஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். டீஸ்பூன் அளவுல? டீஸ்பூன் அளவு தான்ப்பா 1 ஸ்பூனு. அப்படின்னா டீஸ்பூன் சின்னதா இருக்குமா? டீஸ்பூன் பெருசா இருக்கும். பெருசா இருக்குமா? குட்டி சால்ட் போடுறோம்ல, பெப்பர் சால்ட் போடுறோம்ல, அந்த ஸ்பூன்ல போட்டேன். அதுல 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த அந்த அளவுல 3 ஸ்பூன் போட்டா போதும். எங்களுக்கு அவ்வளவுதான். ஏன்னா அந்த கறி வந்துட்டு இப்போ வந்து 300 தானே. 300 அப்படிங்கிறதுனால 300 போட்ட பத்தியா சொல்லிட்டேன். 300 போட்டேன்னு. அவனுக்கு 1/2 கிலோ, நமக்கு 300. அவ்வளவுதான். இன்னைக்கு 1/4 கிலோ சாப்பிடுவான், நாளைக்கு 1/2 கிலோ சாப்பிடுவான். அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாளும் பட்னியா கிடப்பா. இல்ல அப்பா வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன 2 நாள் தான். வெள்ளி சனி, சனிக்கிழமைக்கு ஏதாவது முட்டை தயிர் ஏதாவது சாப்பிட்டுக்குமா. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்பா வாங்கிடுவேன். அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டோமா. அடுத்து கருவேப்பிலை நல்லா அவசி போட வச்சிருக்கேன். இது அப்படியே உருவி போட்டுருவோமா. எல்லாரும் உருவி தான் போடுவாங்க. எல்லாம் உருவி வச்சிருப்பாங்க. அப்போ அலசி அப்படியே அலசி வச்சிருக்கேன். உருவி போட்டோம். உருவிட்டோம்னா வாசம் போயிடும்னு அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால அலசிட்டு உருவி போடுவேன். போட்டாச்சு. அடுத்தது இப்போ உனக்கு கையில எல்லாம் வேர்த்துச்சுன்னா அது எதுல ஊத்து? நீ கிட்டிக்கிட்டே இருக்க, கையில வேர்க்குச்சுன்னா அது எதுல ஊத்து? அது வேர்வை. கையில எல்லாம் வேர்க்காது எனக்கு. அது இந்த கிளைமேட் சுத்தமா வேர்க்காது. சம்மர்ல கூட க்ளவுஸ் போட்டுருக்கோ. கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி தான் நிறையா. புதினா வந்து ரொம்ப கம்மி. எனக்கு புதினா வடை பிடிக்காது. எங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மட்டன்ல போடலாம். சிக்கன்ல வந்துட்டு புதினா ரொம்ப கம்மியா போடுங்க. எனக்கு அப்படிதான் பிடிக்கும். எங்களுக்குலாம் பிடிச்சிச்சுன்னா? உனக்கு பிடிச்சதுன்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்காது. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. போட்டு வதக்கு நல்லா வாசம் வருதா? நேற்று ஒரு கேவலமான வாசனை வந்துச்சு. என்னதுடா? தீஞ்ச வாசனை. தீஞ்ச வாசனை. மீன் தீஞ்சு போனா மீன் தான் சமைச்சாங்க. மீன் சமைச்சது அப்படி ஒரு ஸ்மெல். அதாவது சரியா கிளீன் பண்ணல. சரியா கிளீன் பண்ணல அவங்க. நம்ம யாரு வீடுன்னு கண்டுபிடிச்சு என்னத்த போய் சொல்ல முடியும்? சொன்னா நம்மளே திட்டுறாங்க. உனக்கு தேவையாது, உன்னை கேட்டனா நானு. அடுத்தவங்க வீட்டுல என்ன சமைக்கிறேன்னு மோப்பம் முடிச்சுட்டு வருவியாம்பாங்க. இது நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு இருக்கவே முடியல. என்னால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. நாங்க வீட்டுக்குள்ளேயே பர்ஃபியூம் போட்டு உட்காந்து ரூம்குள்ள. ஏன்னா அடுத்தவங்க வீட்டு சமையல குறை சொல்ல, சமையல குறை சொல்லல. அந்த வர ஸ்மெல்ல வச்சே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் இது நல்ல மீனா, இது கெட்ட மீனா. அந்த அளவுக்கு பவுடர்ல குளிச்சுட்டா நேத்து. அது ரொம்ப சும்மிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதை வச்சுதான் எங்களுக்கு மாறிடுச்சு. என்ன செய்யுதுங்க, ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டு பார்த்தோம். அப்படியும் போனேன். நான்லாம் பவுடரை கச்சிப்புல கொட்டி வச்சிருந்தேன் மூக்கில். கருவாடு கூட இப்படி நாராதுங்க. கருவாடுலாம் அப்படியே மணக்கும் வருத்தம்னா. அவங்க வீட்டில் மீன் சமைச்சிருக்க சரியா கிளீன் பண்ணாம அந்த தோலெல்லாம் வந்து அவங்க மேல இருக்கிறதெல்லாம் எடுக்காம அப்படியே பறிச்சுப்பாங்க கூட இருக்கு. முக்கரை கவிச்சு நாத்தம். அப்படி நாத்தம் அடிச்சிச்சு. 10 வீட்டுக்கு அடிச்சிச்சு. எங்க ஏரியாவே முழுக்க அடிச்சிச்சு. யார் வீடுன்னு தெரியல. ஓகேயா? நல்லா வதங்கிடுச்சா? ரொம்ப போட்டு இந்த இது மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது. சிக்கனுக்கு மட்டும். மட்டனில் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு வந்து மசாலா நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எரியும். சிக்கனை போட்டாச்சு. இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிருக்கிற ஒரு செஃப். நீலாம் செஃப்பே இல்லை, குக்கு. செஃப் இல்லை, அம்மா. நீ குக்கு, நீ செஃப் இன்னும் ஆகலை. 3 ஸ்பூன் போடுறேன். 3 பேருக்கு 3 ஸ்பூன். வெறும் குக்கர் தான் வாடிட. செஃப்பர் ஆளா நீ? குக்கர் தான். சமையல் எக்ஸ்பர்ட் இன்னும் ஆகலை. ஓகேயா? இது போட்டாச்சா? இப்போ வந்து இந்த பேஸ்ட்
இந்த பேஸ்ட் மசாலாவே 100 வீட்டுக்கு வாசமா போகும். வாசம் வருதா? ஃபோன்ல வாசம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அதுக்கு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிங்கப்பா. கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபோன்ல வாசம் வர மாதிரி இருந்துச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு பொய்யா சமைக்கிறா, யாரு நல்லா நிஜமாவே சமைக்கிறான்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கார்ட்டூன்ல காமிப்பாங்க. ஒரு போட்டோவை காமிச்சாலே அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு டிவைஸ். அந்த ஃபோட்டோ பார்த்தோடனே அவங்களுக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். இந்த டேஸ்ட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு ஆப் இருக்கணும். நம்ம ஃபேன்ஸுக்குலாம் சொல்லிடலாம், அந்த பக்கம் நான் சமைக்க போனால் நீங்கள்லாம் சாப்பிட வந்துருங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இவனு எல்லா டிஷ்ஷையும் ஒரே நல்லா சமைக்க சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை டிவைஸை யூஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். ஒரு நாள் ஒன்று எனக்கு எப்போ எது தோணுதோ அதை சாப்பிட்ருவேன். பேஸ்ட்டை ஊற்றியாச்சா, மசாலா போட்டாச்சா, கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றினதை வச்சு அப்படி கிண்டுறேன். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளை கலரில் இருக்குது குழம்பு வெள்ளை கலரில் இல்லை, நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம்ல, முந்திரி பருப்பு பேஸ்ட்டு. அது இப்போ இப்போ எப்படி இருக்கு? கிரேவியாக செஞ்சுருக்கு. கிரேவி போதும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றவா? இந்த பொண்ணு போதுமா? ரொம்ப தண்ணியாக தான் தண்ணியாக இருக்கும், நல்லாவே இருக்காது. இந்த கறிக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் ஊற்ற முடியும். 3 பேருக்கு இது போதும். இதுக்கு மேலேனா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஓகேயா? அவனுக்கு தனியாக இருக்கு, உங்களுக்கு தனியாக தான் வச்சாச்சு. 2 வேளைக்கு போதும்ல அது. இந்த கொத்தமல்லி வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக கொதிச்சோன்னே ஒரு கொதி வர போகும்போது இதை தூவி ஒரு கிண்டிட்டு இறக்கிடுங்க. இது போதும், இந்த கொத்தமல்லி போதும். இதை போட்டு முடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ கொதிக்கிட்டோம். மூடி வச்சுருவோம். மூடி விட்டு கொதித்தவுடன் பார்க்கலாம், திங்கலாம். என்னம்மா கத்துட்ட? சரி, குழம்பு என்னாச்சு? குழம்பு உன் தொல்லை தாக்க முடியாது, குதிச்சு இன்னொரு விட்டு குடிச்சா ரொம்ப தாங்க முடியாது. ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது, அது ஒரு அளவு தான். அந்த அளவு டைமிங் முடிஞ்சோடனே அண்ணன் சிக்கன் கூட்டான ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி சக்கையாக போயிடும். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு திரும்பவும் பூஸ்ட்டு. இதுதான் நமக்கு பூஸ்ட். என்ன தேவைப்படுத்தாமே கொடுத்தாலும் சரி, அது நமக்கு ஆகாது. இந்த டீயை குடித்தா மட்டும்தான் அடுத்த வேலை செய்ய முடியும். டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடும். அவனுக்கு சாதம் வைக்கணும், சிக்கன் வேக வைக்கணும், நமக்கு சாதம் வைக்கணும், இவ்வளோ வேலை அதெல்லாம் முடிக்கணும்ல. அதுக்கு இந்த டீ தான் எனர்ஜி ட்ரிங்க். ஓகே, நல்லா கிரேவி ஆயிடுச்சா? நல்லா வெந்துருச்சு. அதனால் இப்போ ஸ்மெல் பண்ணே கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ இதில் உப்பு இருக்காது. கண்டுபிடிங்க செஃப்பு. எப்படி இருக்கு? இதில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கு. போயிடும். புளிப்பு கம்மியாக இருக்குங்கிறத புளிப்பே இல்லை. கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். தக்காளி, நாட்டு தக்காளி போட்டுருக்கோம். 2 தக்காளி, 2.5 தக்காளி போட்டிருக்கோம். அதனால கரெக்டாக இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. அப்புறம் பாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு காக்கரு மேல. இது காக்கருக்கு இல்லையே, எங்க அம்மா உனக்கு என்ன சமைக்கல என்னன்னு கேளு. பாருடா தம்பி, இப்போ ஒரு பம்பரமா சுற்றி சமைக்கிறேன்னு மட்டும் பாரு. நம்ம வீட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, செஃப் மாதிரியே போட தெரியல எனக்கு. அவதான் தெரியும் எப்படி தெரியும் போடணும். இப்படி போடணும், இதோ இப்படி போடணும். அது சால்ட் தான் பாப்போம், அப்படி போடுவாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே இப்படிதான் போடுவோம். அதான் எல்லாம் தலைகீழ நின்றுட்டே போடுவோம். இதெல்லாம் தேவையா? ஓகே, எனக்கு இப்போ நான் சாதம் வைக்கல. நீ கேட்காத உடனே என்னம்மா சாப்பிடுவாங்க, சாதம் வைக்கல. அதனால நான் கேட்கறது கூட நீயாவே சொல்லி. இட்லி மட்டும் தான் இருந்துச்சு, அதனால ஒரு இட்லி எடுத்து வச்சு இப்போ நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வச்சு. அதான் சின்னதா? சின்ன பீஸ் தான். இங்கே பாரு. சரி சரி, ஓகே தானே? போதும், இந்த இட்லிக்கு அது போதும். ஓகே, கிரேவி சிக்கன் வெந்துருச்சு. தெரியுதா? சூடா பிரிஞ்சு வந்துருச்சு. வெந்துருச்சு. கரெக்டாக வந்துருக்கு, அழகாக வந்துருச்சு, பிரிஞ்சு வந்துருச்சு. சாப்பிடு, தைரியமான இருந்தா சாப்பிடு. அப்படி இல்லை, முடிச்சா திங்கணும். சுடுங்க. அதை சிக்கன் அப்படியே எடுத்து திங்கணும். அம்மோ, உப்பு கரெக்டா இருக்கு. ஓ, நிஜமா தான் சொல்றேன். நீ சாப்பிட்டு பாரு. இல்லை, எனக்கு வேண்டாம்.
சாப்பிட்டு பாரு. ம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? உப்பெல்லாம் கரெக்டா இல்ல, லைட்டா கம்மியா தான் இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கு. லைட்டா கம்மியா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் குழம்பு, அப்புறம் அப்புறம் சூடா இருக்கு. பிக்க முடியல. என்னடா பிச்சு பிச்சு என்னமோ இது பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. வேணும்னுலாம் செய்யல. கொதிக்குது. பிக்க முடியல. கொஞ்சம் தான் வருது. பிக்க சூடா இருக்கு. பெரிய பீஸ் சாப்பிட்றவங்களா இருக்காங்க. சூடாக கொதிக்க கொதிக்க சாப்பிட்றவங்களா இருக்காங்க. நமக்கு வரல. இப்போதான் அந்த சட்டிலேருந்து அப்படியே எடுக்கிறேன்னா வாசம் போயிடுனா அப்புறம் நல்லா இருக்கு. அதனால மூடி வச்சோம். என்ன பவன்டோவா? ஓகே, இந்த பீஸ் போதும் இப்போதைக்கு. இந்த பீஸை அந்த இட்லி மேலே வச்சு இதை அப்படியே சாப்பிட்றதுக்குள்ள ஆறிடும். அது நல்லதுதாங்க. நல்லாவே இல்லை. ஒன்றுமே சொல்றதுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி. நீ அந்த சினிமாலெலாம் வர மாதிரி தான் வலையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஓ சூப்பர் அப்படிலாம் முதல்ல நம்ம அது உள்ளே போய் அதை டேஸ்ட் நாக்கில் பட்டாதான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அதனால ட்ராமாலாம் பண்ண முடியாது. நிஜமா சூப்பராக இருக்கும். கறி கரெக்டாக வந்திருக்கு. உப்பு எப்போவுமே நான் கம்மியாக போடுவோம், பத்தாது. அதுக்கப்புறம் நம்ம நானும் இந்த வாட்டி உப்பு கரெக்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம். இல்லை அப்பப்போ வரும் அந்த மாதிரி டைம்லாம். சிக்கன்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சிக்கன்ல கம்மியாக தான் போடுவேன். உப்பு ஊறும்பாங்க. அது பிரியாணி செய்வியே உப்பு இல்லாமல். ஆமாம், உப்பு போட மாட்டேன், திட்டுவாங்குவேன். இன்னைக்கு உப்பு கரெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா வெந்திருக்கு. அடுத்து நான் தம்பிக்கு சமைக்கணும். ஸோ தம்பிக்கு சமைக்கிற வேலையை பார்ப்பேன். கறி தனியாக வந்துருச்சு, எலும்பு தனியாக இருக்கு. ஸோ கறி நல்லா அது சக்கையெல்லாம் இருக்கு. சூப்பராக வந்துருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரும், கண்டிப்பாக நல்லா வரும். நான் வந்து கேரண்டி நான் சொல்கிறேன். சரி, நல்லா வர்றதா என்ன கேரண்டி கொடுக்குறேன்? நான் தான் வரும்னு சொல்கிறேன். அப்புறம் நல்லா வராதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நல்லா வரதுக்கு நான் சொல்ல முடியும். நான் கேரண்டி. இதே மெத்தடில் நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எங்கள் ஊர் சமையல், எங்கள் வீட்டு சமையல், நம்ம காக்கர் வீட்டு சமையல்னு வச்சுக்கோங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஏதாவது வீடியோ காக்கர் என்ன பண்ணலாம், என்னெல்லாம் நாங்கள் காக்கரோட சேட்டை பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.